வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ரீயூனியன் ஆயிருக்கீங்க. ஏய் உன்னை சுட்டுடுவேன். அந்த பொம்மை துப்பாக்கிய டக்குன்னு சுடுங்க, அந்த ஓனா ஓடுற போது. இப்பெல்லாம் வெளியே போகும்போது நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணோம்னு வைங்களேன், அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா தெரியுமா இருக்கு? ஏன் ப்ரோ இப்பெல்லாம் வீடியோவே போடுறது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. வாரத்துக்கு 3 வீடியோ போட்டு உட்கார்ந்துருக்கிற நிலைமையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. என் மனசு அப்படியே குமுறும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம வீடியோ பெருசா ரெக்கமெண்ட் ஆகுறது இல்ல. இதுக்கு என்ன காரணம்? நீங்க லைக் போடுறது இல்ல. சோ வீடியோக்கு முதல்ல ஒரு லைக்க போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வரதில்லைன்னு சொல்றீங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஸோ தயவு செஞ்சு அதையும் பிரஸ் பண்ணி வச்சிருங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வெளியே போய் சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணும்போது பரவாயில்லையே ப்ரோ இப்பெல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க போலயே அப்படின்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்டா ஜம்பவன் மாதேஷ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ப்ரோ வானத்தை போல சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, கண்ணாடியை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடியும் விட்டு வைக்கலையா? சரி போங்க, நான் பின்னாடியே வரேன். கண்ணாடியிலேயே வீடியோ காலா? வாரே வா, டெக்னாலஜிக்கு சவால் விடுறாங்களப்பா, சவாலு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அண்ணே, இது எனக்கு நீ வாங்கி கொடுத்த கண்ணாடி. இந்த தங்கச்சியை மறந்துட்டியா? இதுல ஏன் முகத்தை பாக்குறனோ இல்லையோ, நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? நான் உன் முகத்தை தானே பாக்குறேன். குட்டிமா, கண்ணாடியில என் முகத்தை நான் பார்க்கல குட்டிமா, உன் முகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் இங்க சந்தோஷமா இல்ல குட்டிமா. இங்க பாரு, இது ஒண்ணு வீடியோ கால்லாம் கிடையாது, புரியுதா? ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு உண்டான பாச போராட்டம். அவங்களால நேர்ல பேசிக்க முடியாத காரணத்தினால இந்த மாதிரி கண்ணாடி வழியா பேசிக்கிறாங்க. இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அது தப்பு இல்லைங்களா? எதனா தப்பு? தப்பு இல்லப்பா. அண்ணன் மட்டும் கண்ணாடி முன்னாடி நின்று தங்கச்சி முகத்தை பார்த்து பேசிட்டாருன்னா கூட விட்டுறலாம். இல்ல தங்கச்சி போய் அண்ணன் மூஞ்சிய பார்த்து பேசிட்டாங்கன்னா விட்டுறலாம். 2 பேரும் அட் டைம்ல கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே கொண்டு போயிட்டு இருந்தா என்ன நியாயம் இது? நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருக்குதா? நம்ம வாழ்க்கையில மட்டும் விதி ஏன் இப்படி விளையாடுது? நம்ம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நினைக்குது குட்டிமா. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. வேற வழியே இல்லாம தான் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா அண்ணன் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் குட்டிமா. நீ சொல்றது எனக்கு புரியுது. அதுலயும் அண்ணன் கேட்கிற கேள்விக்கு தங்கச்சி கரெக்டா பதில் சொல்றதும், தங்கச்சி கேட்கிற கேள்விக்கு அண்ணன் கரெக்டா பதில் சொல்றதும். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஏன் குட்டிவா எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கிற? என்ன பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். நீயும் தங்கச்சியை சேர்ந்து பண்ற ரவுஸ் தாங்க முடியலப்பா. ஆனா எது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க. ஆனா இந்த சீரியலுக்கு கூடிய அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் அது இந்த எங்க வீட்டு பிள்ளை, வேலாயுதம், சமித்திரம், இந்த படத்துல வர அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் அப்படியே வாரி துண்ணுட்டு போயிருச்சுங்க. அடுத்த ஜெரினா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆகா கல்யாணம், பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை, இந்த சீரியல் எல்லாம் போய் பாருங்க, ஒரே மாதிரி சீனு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி சீனா? அது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லையப்பா. ஆளுக்கு ஒரு பக்கமா கரை ஒதுங்கிட்டோம். அப்படி நினைக்காதீங்க தாத்தா, அதோ பாருங்க. அங்கே பார். நீ ராமதுரை தானே? ஆமாடா. வழக்கமா இந்த யங்ஸ்டர்ஸ் தான் ரீயூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. அதை வச்சு 2-3 படங்கள் கூட வந்திருக்கு, நம்மளும் பார்த்திருப்போம். பட் இது ஒரு ரெகுலர் ஃபார்மட்டா இருக்கே, நம்ம ஏன் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்க கூடாது அப்படின்னு யோசிச்ச நம்ம ஆகா கல்யாணம் டைரக்டர், இன்னும் கொஞ்ச நாள்ல டோட்டல் தமிழ் சினிமாவே நான் மாத்த போறேன். ஓகே நம்ம தாத்தாக்கு ஒரு ரீயூனியனை வைப்போம், சோ ஓல்டேஜ் பீப்புள் இந்த சீரியலுக்கு கவர் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காப்ல. இத பார்த்த மத்த சீரியல் டைரக்டர்ஸ் விட்டு வைப்பாங்களா? வாங்க. நல்லா இருக்கியா ஈஸ்வரி? நல்லா இருக்கேன். பாத்தியா பாக்கியா, உன் அத்தைக்கு என்ன அடையாளமே தெரியல. நான் தான் சாவித்ரி, உன் கூட படிச்ச உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சாவித்ரி
நீ அங்க தாத்தாக்கு ரீயூனியன் வச்சனா நாங்க இங்க பாக்கியலட்சுமியோட அத்தைக்கு ஒரு ரீயூனியன் செட் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையோட சின்ன வயசு ஃப்ரெண்டை இவங்க தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்களாமா. சோ ஒரு ரீயூனியன் நடந்து போச்சா? சரி ஓகே. இப்ப அடுத்ததையும் பாருங்க. தயவு செய்து சொல்றேன்டா, எங்களை விட்டுடா ப்ளீஸ்டா. எதுவும் வாங்கிட்டு வரல பாட்டி, ஆனா கூட்டிட்டு வந்திருக்கேன். பாட்டீஸ் வரலாம். இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. இவங்க என் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க. என் கூட இவங்க 2 பேரும் படிச்சாங்க. என்ன கேட்ட? சின்ன பிள்ளையாட்ட அழுதுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப ரீயூனியன் ஆயிருக்கீங்க. இது சிறகடிக்க ஆசை. இங்க தாத்தா கிடையாது, இங்க அத்தை கிடையாது, இளைய பாட்டில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோடைய 2 பாட்டி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஒரு ரீயூனியனை செட் பண்ணி விட்டாங்க. ஆக மொத்தத்துல ஒரு சீரியல்ல ஒரு விஷயத்தை புதுசா ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா அதை கரெக்டா பிடிச்சிட்டு நாங்களும் பின்னாடியே வந்துருவோம்ல அப்படிங்கறதுல மட்டும் கரெக்டா இருக்காங்கயா. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். அடுத்த பாலாஜி கே முருகன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்ல, ப்ரோ கலைஞர் டிவில 8:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கண்ணெதிரே தோன்றினால் அப்படிங்கிற சீரியல்ல போய் பாருங்க, ஹிடன் கேமரா வச்சு ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆனா சிறப்பான தரமான சம்பவம். இவங்க கிட்ட சாதாரண கேமரா பண்ணாலே பயங்கரமா பண்ணுவாங்க, இதுல ஹிடன் கேமரா மாட்டிச்சுன்னா சும்மா விட்டுருவாங்களா? நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன், பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? காயத்ரி கையில இருக்க இந்த காப்பு கயிறுல அந்த கேமரால காயத்ரி எங்க இருக்கா, என்ன பண்றா, அத நீங்க உங்க மொபைல்ல இருந்தே பார்க்கலாம்க்கா. அடேங்கப்பா, கையில கட்டி இருக்கிற காப்புல ஹிடன் கேமரா. வரே வா, பயங்கரமா யோசிச்சிருக்கீங்கடா. நீங்க ரொம்ப புகழ்றீங்க பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா. காப்ப வச்சு வில்லனுக்கு ஆப்பு ரைமிங்கா வேற யோசிச்சிருக்காங்களே. ஆனா இவ்வளவு யோசிச்சவங்க கையில கட்டிக்கிற ஹிடன் கேமரா மூலியமா அது எப்படி ஃபுட்டேஜ் வரும் அப்படிங்கறத யோசிச்சாங்களா? அதையும் யோசிச்சிருக்காங்க, அத பாருங்க. அந்த பியோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க. பாருங்க சார். எப்படி கேமரா என்னவோ அந்த புள்ள கையில கட்டுக்கிற காப்போடைய கேப்ல தான் இருக்கு. இத்தனைக்கு அந்த புள்ள கையை இப்படித்தான் ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருக்கு. பட் இந்த சிச்சுவேஷன் அந்த கேமரா புரிஞ்சுக்கிச்சு, என்னம்மா நீ பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, இப்படி ஆட்டிக்கிட்டு இருந்தா எப்படிமா நீங்க ஒரு ஃப்ரேம்ல வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சைடுல போய் 2 பேருக்கு ஒரு ஒயிட் ஷாட். ஓகே பக்கா. அடுத்தது வில்லனுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட். சூப்பர். அப்புறம் உனக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டுமா, மூஞ்ச கொஞ்சம் நல்ல டைட்ல காட்டுமா அப்படின்னு அந்த புள்ளிக்கு ஒரு ஷாட் எடுத்து பக்காவா எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ இந்த ப்ரூஃப் போதுடா வில்லனை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோ போதும். மாவுலஸ் சபாஸ். இல்ல எனக்கு என்னமோ இதெல்லாம் இவங்க தெரியாம எடுக்கிற மாதிரி எனக்கு சத்தியமா தெரியல. தெரியாம எடுக்கிறதுனா 1 தடவை 2 தடவை 3 தடவை 5 தடவை விட்டுருமா? இவங்க மறுபடியும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம எடுப்போம், இவங்க எடுத்து கலாய்க்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் தோணுது. ஐயோ எப்படி சார், என் கண்ணிலே படம் பார்த்தியா சார்? அடுத்த ரமேஷ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, இந்த டேட்ல மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல போய் பாருங்க ப்ரோ, ஒரு குழி தோண்டி புதைக்க வேண்டிய சீனை இவங்களே குழியை தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. குழி தோண்டி புதைக்க வேண்டிய சீனா? அப்படி என்னையா சீன் அது? குப்பையில போட்டா பூனை என்ன செத்துரும். டேய் குழி தோண்டி புதைக்கடா. குழிக்குள்ள விழுந்துட்டேன், காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? வந்துட்டேன். வெற்றி. அடேங்கப்பா, எப்படி பார்த்தாலும் ஒரு 50 அடிக்கு மேல ஆளா இருக்கும் போல இருக்கே. மஞ்சுமல் பாய்ஸ்க்கு டப் கொடுக்குறாங்களேப்பா. இதுல இருந்து வெளியே வர்றது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா, கஷ்டம் தான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்னடா என்ன எழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? ஏண்டா ஒரு மனசாட்சி வேணாமா? அந்த ஆள் உள்ள குதிச்சு இந்த புள்ளைய தூக்கி கூட்டுட்டு இவனும் மேலே ஏறி வரத விட்டுட்டு அந்த குழிக்குள்ள தெரியாம 2 பேரும் விழுந்துட்டாங்களாம். சரி விழுந்தது விழுந்துட்டான், இதுக்கப்புறம் தப்பிக்கவா முடியும், வா இங்கேயே குடும்பம் நடத்துவோம் சொல்லிட்டு அங்கேயே சமைச்சு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களாமா. நீ இங்கே தங்கிட்டியா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? ஏண்டா இதுக்கு முன்னாடி 2 பேரை லிப்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணீங்க, அப்புறமா 2 பேரை கடைக்குள்ள போட்டு லாக் பண்ணீங்க. அவன் கரண்டே இல்லாம சமைச்சுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஏண்டா நாங்க குழிக்குள்ள விழுந்தா சமைச்சு சாப்பிடக்கூடாதா? நாங்க குழிக்குள்ள விழுந்து சமைச்சு சாப்பிடுவோம்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. காம்படிஷன் பாஸ், காம்படிஷன்.
அடுத்ததா அஃப்ரா ராகில் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, செல்லம்மா சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு வில்லன் ஒருத்தன் ஒரு வாரமா பயங்கர சீரியஸா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. என்னது சீரியஸா காமெடி பண்றானா? ஒருவேளை டார்க் காமெடி அது இருக்குமா? உன்னை சுட்டுடுவேன். அந்த பொம்மை துப்பாக்கிய டக்குன்னு சுடுங்க சார், அந்த ஓனா ஓடுற போது. இப்ப நான் அவனை சுட போறேன். என்னடா இது எடிட்டிங் மிஸ்டேக் எதுவும் பண்ணிட்டியா? போட்ட ஜீனியை மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி யாராச்சும் வெறுப்பானீங்கன்னு வைங்களேன். மனுஷன்னா முதல்ல பொறுமை வேணுங்க, பொறுமை வேணும். இதுக்கே கடுப்பானா எப்படி? இன்னும் அடுத்த அரை மணி நேரத்துக்கு இவன் இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன நீங்களே பாருங்க. அதாவது இந்த வில்லனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சுடுறதுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒளிஞ்சு பாப்பல. சரி ஓகே, எவனு வரல, ஒளிஞ்சு ரெஸ்ட் எடுப்போம். இப்ப எவனோ கிராஸ் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹெவியா காமெடி பண்றாப்ல, ஆனா சீரியஸா பண்றாப்ல. சரி, நீங்க கை கழுவிட்டு வரோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதுல ஹைலைட்டான காமெடி என்னன்னா, இவன் டார்கெட் பண்ணும்போது யாராச்சும் வந்து மறைச்சு நின்னுட்டாங்க, அதனால இவன் கடுப்பாகிறான்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். அந்த கேரக்டர் கிராஸ் பண்ணி போயிருது, அதுக்கப்புறம் இவன் சுடலாம்ல. எனக்கு கிராஸ் பண்ணி போனாலும் நான் சுட மாட்டேன், என்னுடைய பாலிசியில அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கோச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லனுடைய பேர் வந்து சுடலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் 3 வாரம் ஆகியும் இன்னும் சுடல. அடுத்ததா ராஜில் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காப்புல, பனிவிலும் மலர்வனும் அப்படின்ற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு ஸ்கூட்டரை வச்சு ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எதை வச்சுதான் சம்பவம் பண்ணல, எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன தேடிட்டு இருக்கீங்க? என்னோட ஸ்கூட்டரை காணோம் சார். ப்ளூ கலர் வண்டியா? அதுவான்னு பாருங்க. குணத்துல தங்கம்டா. போட்டுங்க. சரிண்ணா. இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணியடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. இப்போ மேல இருந்து கீழே விழுந்த அந்த ஸ்கூட்டரோட கலர் என்னவா இருந்துச்சு? ப்ளூ கலர்ல தானே இருந்துச்சு. அத ஹீரோ சாரும் சேர்த்து கன்ஃபார்மும் பண்ணிட்டார்ல. ப்ளூ கலர் வண்டியா? ஓகே ஓகே. ஆனா இப்போ அதே உடைஞ்சு போன அந்த ப்ளூ கலர் வண்டியை அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு வந்து ஹீரோயினோட வீட்டு வாசல்ல போட்டு வைக்கும் போது அது என்ன கலர்ல தெரியுமா இருக்கு? ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். என்ன மாயமோ என்ன மந்திரமோ ஒன்னும் புரியல. ஒருவேளை வண்டி உடைஞ்சா இந்த மாதிரி பர்பிள் கலரா எதுவும் மாறிடும் போல இருக்கு. ஜோதிகா ஜோதிகாமராஜ் ஜோதிகாமராஜ் ஜோதி காமராஜ் கரெக்டா டிக்கிலே வச்சிருக்க. அடுத்தா ஜோதி காமராஜ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஹாய் ப்ரோ, ஜி தமிழ்ல மாரி சீரியல் ப்ரோமோ போய் பாருங்க, இந்த சீனை இதுக்கு முன்னாடியே நம்ம வச்சு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காப்புல. அது என்ன சீன் தெரியுமா? என்னென்ன சொல்ல போறீங்க? சொல்றேம்மா. இந்த சீனை ஆல்ரெடி வேற லாங்குவேஜ்ல எப்பயோ எடுத்து முடிச்சிட்டாங்க. அதை ஊரே சேர்ந்து கழுவி கழுவி ஊத்துச்சு. ஏன் நம்ம சீரியல் ட்ரோல்லே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வச்சு செஞ்சோம்ல. இல்ல அங்க என்ன வெள்ளை கலர்ல ஒரு நூலா தொங்கிட்டு இருக்கு, அவ்வளவு பெரிய சாரி பப்பர பேடு தொங்கிட்டு இருக்கு. அது மேடமோட கண்ணுக்கு தெரியாம அவங்க யதார்த்தமா போய் அவங்க தலைய அந்த சாரியில லேண்ட் பண்றாங்களாமா. ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறேன். பட் இந்த எபிசோடு தமிழ் சீரியல்ல இப்பதான் வருது போல இருக்கு. அப்ப கூட இவங்க என்ன யோசிச்சிருக்கலாம், ஆல்ரெடி எடுத்ததுக்கே போட்டு அடி அடிந்து அடிச்சாங்களே, நம்ம கொஞ்சம் மாத்தி வேற மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சாங்களா? அப்படியே எடுப்போம்ல எடுத்து வச்சிருக்காங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாச்சு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சிருக்கோ மறக்காம ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது ஃப்ரீ தான். அப்பதான் இந்த யூடியூப்காரன் நம்ம வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான். இதுக்கப்புறம் பார்க்குற சப்ஸ்கிரைபர் பரவாயில்லப்பா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும். அந்த நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணணும். அப்பதான் நோட்டிஃபிகேஷன் டைமுக்கு டான் வந்து சேரும். ஓகேவா? ஸோ மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Bye from Shafi. Tata. Bye bye and take care.